இதெல்லாம் நம்ம வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றோம். இன்னொன்னு இது வந்து ஆர்கானிக்கா நாட்டு சர்க்கரையில செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 5 வகையான மிக்ஸ் வந்து வெறும் 450 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா பெண் குழந்தைகளுக்குமே கொடுக்கக்கூடிய உளுந்தங்களி மிக்ஸ். இந்த மாதிரி 10 வகையான சிறுதானியங்கள் வெறும் 450 ரூபா, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி 7 வகையான ரெடி மிக்ஸ் வந்து வெறும் 750 ருபீஸ். இந்த மாதிரி 7 வகையான அரிசி வெறும் 399 ரூபா. இந்த மாதிரி 15 வகையான நட்ஸ் வெறும் 830 ருபீஸ். நீங்க இதே சோப்பு வந்து வெளியில ஒரு சோப் வாங்கணும்னாவே 160 ரூபாய் வரும். ஆனா நம்ம 5 சோப்பு வெறும் 350 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு ஹெல்த்தியான எல்லாமே ஐட்டம் ஒரே இடத்துல வேணும்னா நீங்க வர வேண்டியது நம்மளோட ஆர்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி 15 வகையான நட்ஸ் வெறும் 830 ருபீஸ்க்கு, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இது நம்ம கோவைன்னு சொல்லி நம்ம கிட்ட ஆர்டர் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 1 kg நாட்டு சக்கரை வந்துடும். ஃபிஷ்ல இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூ, அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அந்த ஆயில் எல்லாம் இருக்கிறது கூடிய ஃபிளாக்ஸ் சீட் நம்ம கிட்ட இருக்கு. மெயினா வெஜிடேரியன்ஸ் வந்து கண்டிப்பா ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிடணும். உங்களுக்கு பல்க் குவாலிட்டியா முந்திரி, பிஸ்தா, அந்த மாதிரி பாதாம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னாலுமே இவங்க வந்து ஹோல்சேல் விலையும் வந்து கேஜி கணக்குல வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிறுதானியத்துல நம்ம தோசை மாவு வச்சிருக்கோம். மூங்கில் அரிசியில சப்பாத்தி போட்டுக்கலாம், பூரியும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட். கைக்குத்தல் அரிசியில தோசை மிக்ஸ், இது ராகி தோசை மிக்ஸ். ஸோ இந்த ஒரு ஷாப் பாத்தீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ஆர்லி ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரீசெண்டாக இந்த 1 or 2 இயர்ஸில் நிறைய பேர் புதுசாக வந்தாலுமே நம்மளோட குவாலிட்டியும் சரி, நம்மளோட பேக்கிங்கும் சரி, அது வந்து ரேட்டும் சரி, அந்த காம்போஸ்லாம் அடிச்சுக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸை தொடர்ந்து நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம்? நிறைய ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து ரைஸ் வேணும், நிறைய பேர் வந்து இந்த கருப்பு கவுனி இதெல்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் வந்து 200+ ஐட்டம்ஸ் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணி வச்சு 200+ ஐட்டம்ஸ். சூப்பர். ஸோ புது புது விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம வெப்சைட்டுமே கொண்டு வந்துட்டோம். ஓகே, வெப்சைட்லேயும் நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம் உள்ள வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்களா? சூப்பர். ஓகே. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரியுமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர் சூப்பர். ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா ஆன்லைனாலே வந்து எங்கேயோ இருக்கிற இடத்துல நம்ம பேமெண்ட் பண்ணுவோம், வந்து சேருமாங்க. சில பேருக்கு இன்னுமே அந்த பயம் இருக்கும். நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, நிறைய பேருக்கு ஜிபே ஆப்ஷன் பண்ண முடியாது, வீட்ல வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, சோ அவங்களுக்கெல்லாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே. வெப்சைட்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஷாப் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்மளோட ஷாப் வந்து திருச்சி மெயின் ரோட்ல, கோயம்புத்தூர்ல பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல் வந்துட்டீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கடை வந்துட்டு ஒரு ஷாப் இருக்கு. இந்த ஷாப் வந்து குடோன் பட்டணம்ல இருக்கு. பட்டணம் எங்க இருக்குன்னா ஒண்டிபுதூர் நெக்ஸ்ட் பட்டணம். ஓகே. சோ 2 இடத்துல இருக்கு. டைரக்டா நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா டைரக்டா ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைச்சா கூட நீங்க டைரக்டா வாங்கிக்கலாம். இல்ல கேஷ் ஆன் டெலிவரி நீங்க வீட்ல இருந்தே வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்கிக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து நம்ம போயிடலாம். நம்ம காம்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதுசு ஐட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, அதை ரொம்ப என்ன பார்த்தலாம். ஓகே சிஸ்டர், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? முந்திரி ப்ரோ. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்ருட்டி முந்திரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு முந்திரியை தான் நம்ம வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து இந்த இம்போர்ட்டட் ஐட்டம் எல்லாம் கிடையாது, நாட்டு முந்திரி. நாட்டு முந்திரிங்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து டிம்மா இருக்கும், ஆனா டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நீங்க வந்து இம்போர்ட்டட் முந்திரியை எடுத்து ஒரு ஸ்வீட் செய்யறதுக்கும் நம்மளோட நாட்டு முந்திரியை போடுறதுக்கும் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து இதுல வந்து ஜாஸ்தியா இருக்கு. நம்மளோட நாட்டு முந்திரியில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக்கா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து நாட்டு முந்திரி நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாம். அதுவும் ஹோல்சேல் ரேட்டை நம்ம இப்போ பண்ணி கொடுத்துருக்கோம். முந்திரியோட ரேட் வந்து நிறைய ஏறிட்டு இருக்கு. இப்போ வந்து பெர் கேஜி வந்து நம்ம வந்து 900 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே வந்து பிரீமியம் குவாலிட்டி தான் நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா வால்நட், சில்லி வால்நட்னு சொல்லுவாங்க. நிறைய ஆயில் இருக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் வந்து பேக் போன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் இதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தி இருக்கிற வால்நட் இது. ஆயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல ஆயில் இருக்கும் ப்ரோ. நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிரீமியம் குவாலிட்டி கருப்பு திராட்சை நம்ம கிட்ட இருக்கு, மஞ்சள் திராட்சை இருக்கு. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியா வச்சிருக்கோம். பாதாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆயில் எடுக்காத பாதாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நட்ஸை விட எல்லாருமே வந்து சீட்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சீட்ஸ் தான் நிறைய சாப்பிட சொல்றாங்க. நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை, சியா சீடு, வெயிட் லாஸுக்கும் யூஸ் பண்ண சொல்றாங்க, வெயிட் கெயினுக்கும் நிறைய சீட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. குழந்தைகளுக்குமே ஸ்நாக்ஸ்லாம் இப்போ சீட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஈவன் வந்து ஒரு கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிச்சு குழம்பு செய்றோம் இல்லைங்களா, அதுல வந்து இப்ப சீட்ஸும் இப்போ வந்து ஒரு தக்காளி சாதம்னா சீட்ஸ் போட்டு தக்காளி சாதம் செய்றாங்க. அந்த அளவுக்கு வந்து சீட்ல வந்து நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. நம்ம கிட்ட வந்து பூசணி விதை இருக்கு. பூசணி விதை. அதே மாதிரி வந்து சியா சீட் இருக்கு. அதே மாதிரி வந்து சன்ஃப்ளவர் சீட் இருக்கு. அதே மாதிரி குக்கும்பர் சீட் இருக்கு. அடுத்து வந்து சப்ஜா சீட் இருக்கு. இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, சோ எல்லாருக்குமே வந்து அந்த ஹீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே குளிர்ச்சிக்கு யூஸ் பண்ற சப்ஜா சீட் இருக்கு. ஃபிளாக்ஸ் சீட் இருக்கு. வெஜிடேரியன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ல இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூ, அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த ஆயில் எல்லாம் இருக்கிறது கூடிய ஃபிளாக்ஸ் சீட் நம்ம கிட்ட இருக்கு. மெயினா வெஜிடேரியன்ஸ் வந்து கண்டிப்பா ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்பைசஸும் நம்ம பண்றோம். இந்த மாதிரி க்ளவ் இருக்கு. பட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியம் குவாலிட்டி சுருள் பட்டை நம்ம வச்சிருக்கோம். ஈவன் இதெல்லாம் நீங்க வந்து 50 கிராம்ஸ்ல இருந்தே நம்ம கிட்ட வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மிளகு இருக்கு நம்ம கிட்ட. நீங்க வந்து நம்ம வெளியில வாங்குற மிளகுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இந்த மிக்சிங் எல்லாம் எதுவுமே இருக்காது. நல்ல குவாலிட்டியான மிளகு நம்ம கிட்ட இருக்கு. அன்னாச்சி பூ இருக்கு நம்ம கிட்ட. ஜீரகம் நம்ம கிட்ட இருக்கு. 15 நாள் தேன்லயே ஊற வச்ச தேன் நெல்லிக்காய். இது வந்து நம்ம வந்து ஃபார்ம்ல கொடுத்து 15 நாள் தேன்லயே, வெளியில எல்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா சிரப்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து 15 நாள் ஊற வச்ச தேன் நெல்லிக்காய் நம்ம கிட்ட இருக்கு. 250 கிராம்ஸ்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். 100 கிராம்ஸ் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஆர்கானிக்கா நாட்டு சக்கரை நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் பாதாம் பிசின் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துக்குமே பாதாம் பிசின் சாப்பிட சொல்றாங்க. சோ பாதாம் பிசின் வந்து நம்ம கிட்ட இருக்கு. பனங்கள் கண்டு நம்ம கிட்ட இருக்கு. பனங்கருப்பட்டி கூட நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. எல்லா விதமான ரைஸ் இருக்கு. கிவி, ஸ்ட்ராபெரி. இது வந்து பைனாப்பிள் ரிங் ப்ரோ. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி இருக்கு, செரி இருக்கு, பிளாக்பெரி இருக்கு, அத்திப்பழம் இருக்கு. அத்திப்பழம் நல்ல பிரீமியமா இருக்கும் போல. பிரீமியம் குவாலிட்டி அத்திப்பழம் இருக்கு. அடுத்து எல்லா வகையான அரிசியுமே இருக்கு. இந்த ஆர்கானிக் ட்ரெடிஷனல் ரைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி 7 வகையான அரிசியும் ஒரு காம்போவாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். சிஸ்டர் இப்போ எல்லாமே காமிச்சிங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எல்லாமே காமிச்சிங்க. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க நம்மகிட்ட ஏதாவது ஐட்டம் இருக்கா? இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியான உருண்டை எல்லாம் நிறைய வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து லட்டு செய்யறதுக்காக தான் வாங்குவாங்க. நாங்களே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நட்ஸ், சீட்ஸ், இதுல ஈவன் கசகசா கூட போட்டிருப்போம். எல்லாமே இதுல வந்து மிக்சடா நாங்க வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஒரே மாதிரியே குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டா அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா. சோ அதனால ஹெல்திலியா நிறைய லட்டு நமக்கு வச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி இருக்கு இல்லையா, அந்த கருப்பு கவுனியில அரிசியிலையும் நம்ம வந்து லட்டு செஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் இது டெய்லி ஒரு ஃபிளேவரா நீங்க கொடுத்து அனுப்பலாம். சோ பச்சை பயிறு உருண்டை நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திணை உருண்டை, திணை இருக்கு இல்லையா, அதுல செஞ்ச உருண்டை. இன்னொன்னு வந்து எள்ளுல வந்து நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து உரல்ல இடிச்ச எள்ளு தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. சோ இந்த மாதிரி எள்ளு உருண்டை உரல் இடிச்சுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து நார்மலா வந்துட்டு ஒரு மிக்ஸிலயோ இல்ல எதுலயாவது நீங்க பண்ணும்போது அது கசப்பு தன்மை வரும் எள்ள பொறுத்தவரை. இதே வந்து நீங்க உரல்ல இடிக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறாது, ரொம்ப நல்லா இருக்கும். எள்ளு உருண்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க எல்லாம். அந்த மாதிரி இந்த எள்ளு உருண்டை இருக்கு நம்ம கிட்ட. கேழ்வரகு உருண்டை இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தங்க சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதுல கூட நம்ம உருண்டை வச்சிருக்கோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஒரு பேக்கா எடுத்துட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களுக்கு டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, கம்பு உருண்டை, இது முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டிருப்போம். இதுல நட்ஸும் போட்டிருப்போம். அந்த உருண்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிக்கா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியும் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். நம்ம ஹெல்தியான ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு நம்ம கிட்ட. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம வந்து காஃபி, டீ இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினை கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து இந்த மாதிரி மால்ட் வெரைட்டிஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி மால்ட் இருக்கு சிஸ்டர். பீட்ரூட், ஏபிசி மால்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபிளேவர் கேட்டாங்க. இப்போ வந்து கொய்யா பழம் வந்து ரொம்ப நல்லது இல்லையா, சோ அதனால கொய்யா பழத்துல மால்ட் கொண்டு வந்தோம். என்னென்ன மால்ட் மட்டும் இருக்கு நம்ம கிட்ட வந்து இப்போ வந்து பீட்ரூட் மால்ட் வந்து இருக்கு ப்ரோ. அதே மாதிரி ஏபிசி மால்ட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவா மால்ட் இருக்கு. கொய்யா பழத்துல நீங்க எங்கேயுமே மால்ட் இல்ல, நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றோம். இன்னொன்னு இது வந்து ஆர்கானிக்கா நாட்டு சர்க்கரையில செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒயிட் சுகர் எதுவுமே கிடையாது. யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன
சின்னவங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, சத்து மாவு இருக்கு. ஸோ இதையும் நீங்க வந்து பால்ல கலந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உளுந்தங்களி மிக்ஸ், எல்லா பெண் குழந்தைகளுக்குமே கொடுக்கக்கூடிய உளுந்தங்களி மிக்ஸ், பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப மேண்டேட்டரியா இது கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்த மிக்ஸ் இது. ஸோ இதெல்லாம் நீங்க வீட்டுல செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது இல்லையா, அதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் பவுடரா நம்ம ரெடியா வச்சிருக்கோம். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லயே நீங்க இதை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி 5 வகையான மிக்ஸ் வந்து வெறும் 450 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? செங்கிலுங்க, பீட்ரூட், கொய்யா மால்ட், ஏபிசி ஹெல்த் மிக்ஸ், உளுந்தங்களி எல்லாமே சேர்த்து 5 சேர்த்து வந்து நம்ம 450 ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க. இதுக்கப்புறம் குவாண்டிட்டி எனக்கு எவ்வளவு கேட்டாலும் தருவீங்களா? ஆமா, இது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதுலயே 5 காம்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல வந்து 250 கிராம் பவுச்சா வாங்கணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. சூப்பருங்க சிஸ்டர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சிறுதானியங்கள்லாம் இப்போ நிறைய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சிறுதானியங்கள் தானே சாப்பிட சொல்றாங்க. நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸை தாண்டி சிறுதானியங்களும் சாப்பிட சொல்றாங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு காம்போவா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்க முடியாது இல்லையா. சோ நம்ம கிட்ட வந்து எல்லா சிறுதானியங்களும் வந்துரும். 10 வகையான சிறுதானியங்கள் ஒவ்வொன்றும் 1/4 கிலோ வந்துரும். வெறும் 450 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகி, பனிவரகு 1/4 கிலோ, திணை 1/4 கிலோ, சாமை 1/4 கிலோ, ராகி அவல் 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ, குதிரவாளி 1/4 கிலோ, வெள்ளை சோளம் 1/4 கிலோ, வரகு 1/4 கிலோ, சிகப்பு சோளம் 1/4 கிலோ. இந்த மாதிரி 10 வகையான சிறுதானியங்கள் வெறும் 450 ரூபா, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க சிஸ்டர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இது வந்து ரெடி மிக்ஸ் காம்போ ப்ரோ. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி மிக்ஸ் எல்லாம் நம்ம ரெடிமேட் மிக்ஸ் வச்சிருக்கோம். அதாவது நார்மல் இட்லி தோசை ஒயிட் ரைஸ்ல உள்ளது கிடையாது. ராகி தோசை இந்த மாதிரி நம்ம ரெடிமேடா நீங்க 5 to 10 மினிட்ஸ்லயே நீங்க ரெடி பண்ணி ஊத்திக்கிற மாதிரி, அதுவும் ஹெல்தியான தோசையா சாப்பிடலாம். ஏன்னா ஈவினிங் ஒர்க் போயிட்டு வரவங்க வந்து ஈவினிங் வந்து இந்த மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரது பொதுவா இந்த மாதிரி ரெடி மிக்ஸ் வீட்ல இருந்துச்சுன்னா வீட்ல வச்சுக்கலாம், ஈஸியா நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மெயினா கருப்பு கவுனி தான் நிறைய சாப்பிட சொல்றாங்க இல்லையா. நீங்க ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸா இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் இருக்கு இல்லையா, சிறுதானியத்துல நம்ம தோசை மாவு வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி நீங்க சிறுதானிய தோசை மாவு நீங்க வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவலாவும் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நாங்க காம்போவாவும் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசியில சப்பாத்தி போட்டுக்கலாம், பூரியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து எங்கேயுமே பண்றதுல நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட். கைக்குத்தல் அரிசி இருக்கு இல்லையா, கைக்குத்தல் அரிசியில தோசை மிக்ஸ் இது. அடுத்து பாத்தீங்கன்னா ராகி தோசை மிக்ஸ். நிறைய பாத்தீங்கன்னா இப்போ சுகர் வந்து ஈவன் வந்து இப்போ 35 ஏஜ்ல இருந்து சுகர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. கேழ்வரகு ரொம்ப நல்லது. சோ கேழ்வரகு தோசை மிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சர்க்கரை நோயாளி கஞ்சி மிக்ஸ். இதுல வந்து எல்லா விதமான அரிசியுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்மேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முளைக்குட்டிய ராகி மாவு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி 7 வகையான ரெடி மிக்ஸ் வந்து வெறும் 750 ருபீஸ்க்கு, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 7 பாக்கெட்டும் நீங்க எடுத்துக்கலாம். வெறும் 750 ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து சிறுதானிய மிக்ஸுக்கு பதிலா வேற மிக்ஸ் கொடுங்க அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துக்கலாம். சூப்பர் சிஸ்டர். அடுத்து என்ன காம்போ பார்க்க போறோம்? அரிசி காம்போ. நம்ம கிட்ட வந்து எல்லாருமே வந்து இந்த அரிசியை வெளியில வாங்கணும்னா 1 கிலோ 1/2 கிலோன்னு தான் வாங்க முடியுதுன்னாங்க. சோ இத வந்து 1/4 கிலோல இந்த காம்போ போட்டுருக்கோம். அவங்க செக் பண்ணிட்டு அதாவது வந்து இப்படி டேஸ்ட்லாம் அவங்க செட் ஆகுமா, எந்த டேஸ்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட 1 கிலோ கூட பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து மிக்சிங் பண்ணி தான் இந்த அரிசி, மட்டை அரிசி, கருப்பு கவுனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தோசை இந்த மாதிரி ரெடி பண்றாங்க. சோ இதுல 1/4 கிலோ அதுல 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்க வேண்டியிருக்கு. சோ இதை நம்ம காம்போவா கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மட்டை அரிசி 1/4 கிலோ, கருப்பு கவுனி அரிசி 1/4 கிலோ, மாப்பிள்ளை சம்பா 1/4 கிலோ, காட்டியானம் அரிசி 1/4 கிலோ, குடவாளை அரிசி 1/4 கிலோ, சிகப்பு அரிசி 1/4 கிலோ, பூங்கார் அரிசி 1/4 கிலோ. இந்த மாதிரி 7 வகையான அரிசி வெறும் 399 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. சூப்பருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபைனல் மோஸ்ட் ட்ரெண்டிங் அதிகமா சேல் ஆகக்கூடியது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். சோ இதுல நம்ம புதுசா என்னென்ன காம்போ கொண்டு வந்திருக்கோம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த காம்போல வெறும் 6 ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வகையான நட்ஸை வந்து நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஹெல்தியான ஐட்டம்ஸா 15 ஐட்டம்ஸ் எடுத்திருக்கோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்திரி 100 கிராம், பாதாம் 100 கிராம், கருப்பு திராட்சை 100 கிராம், மஞ்சள் திராட்சை 100 கிராம், வால்நட் 100 கிராம், பூசணி விதை 100 கிராம், ஃபிளாக்ஸ் சீட் 100 கிராம், பனங்கல் கண்டு 100 கிராம், பாதாம் பிசின் 100 கிராம், கிவி 100 கிராம், எல்லோ டேட்ஸ் 100 கிராம், பிளாக் டேட்ஸ் 100 கிராம், அத்திப்பழம் 100 கிராம், தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய் 100 கிராம், குல்கந்து 100 கிராம். இதுல ஏதாவது நீங்க ஆல்டர்னேட் பண்ணணும், எனக்கு வந்து நான் ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிட மாட்டேன், அதுக்கு பதிலா எனக்கு வேற ஒரு ஐட்டம் கொடுங்க அப்படின்னா கஸ்டமைசேஷனும் நம்ம பண்ணி
பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நேச்சுரலா ஹேண்ட்மேட் சோப்பு ப்ரோ. இது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரியும். இதுல பாருங்க இந்த குங்குமப்பூ சோப்புல அந்த குங்குமப்பூவோடயே இருக்கு பாருங்க. இது வந்து ஆல்மண்ட் சாஃப்ரான் சோப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நீம் துளசி சோப்பு. நீம் துளசி இருக்கு இல்லையா அந்த சோப்பு. ஸ்மெல் உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியுது பாருங்க. நலுங்க மாவு சோப்பு இது. இது வந்து பாத்தீங்கன்னா குப்பைமேனி. இப்ப எல்லாருமே குப்பைமேனி வந்து இந்த பிக்மெண்டேஷன் இஷ்யூ, ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் இந்த குப்பைமேனி யூஸ் பண்றாங்க. ஸோ குப்பைமேனி சோப் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி மஞ்சள் இருக்கு இல்லையா, டர்மரிக் மஞ்சளும் சாண்டலும் போட்டு மிக்ஸ் பண்ணி நேச்சுரலா ஹேண்ட்மேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சோப்பெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். டர்மரிக் சாண்டல் சோப், குப்பைமேனி சோப், ஆல்மண்ட் சாஃப்ரான் சோப், நீம் துளசி சோப், நலங்கு மாவு சோப், இந்த மாதிரி 5 வகையான சோப்பு வெறும் 350 ரூபா. அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதே சோப்பு வந்து வெளியில ஒரு சோப் வாங்கணும்னாவே 160 ரூபாய் வரும். ஆனா நம்ம 5 சோப்பு வெறும் 350 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க சிஸ்டர். இவ்வளவு நேரம் நிறைய காம்போ காமிச்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஃப்ரீ ஷிப்பிங். அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க இல்லையா, காக்கா கிலோ. ஏன்னா வந்து நிறைய பேர் என்னன்னா இந்த மாதிரி என்ன வந்து இந்த கருப்பு கவுனி காட்டியான அரிசியில வந்து எல்லா பக்கம் கிலோ கணக்கில் 1/2 கிலோ தான் தராங்க. ஸோ நம்ம ஒரு காம்போவா வந்து ஒரு 1/4 கிலோ கொடுக்கும்போது அவங்க வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது கண்டிப்பா வந்து ரெகுலர் எடுத்துக்குவாங்க. சோப்பு காம்போ காமிச்சிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறுதானியத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் காமிச்சிங்க. எல்லாமே நம்ம வந்து ரொம்ப யூனிக்கான ஐட்டம் நிறைய காமிச்சிங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்லாம் கொண்டு வர போறோம் ஃபியூச்சர்ல. இது இல்லாம நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் நிறைய வச்சிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மஞ்சள் தூள் வச்சிருக்கோம். கெமிக்கல் இல்லாம நம்ம யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே ஹெல்தியா இருக்கிற மாதிரி நம்ம ஐட்டம்ஸ் வந்து சர்ச் பண்ணி நம்ம ஒண்ணா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம். சால்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்துப்பு வச்சிருக்கோம். நிறைய ஹெல்தியான ஐட்டம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்போம். மக்கானா சீட்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு குழந்தைக்கு ரொம்ப அந்த சீட் பிடிக்குது. ஆமா, அது வந்து உங்களுக்கு 0 ஃபேட் போ. எதுனாலும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே புரோட்டீன் ரிச். இன்னொன்னு என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாப்கார்ன் சாப்பிடுற மாதிரியே இருக்கறனால அந்த மக்கானா வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்து விடலாம். இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான ஐட்டம்ஸை கொடுக்கறதுக்கு இப்போ வந்து நம்ம கிட்ட சாப்பிடுற கருப்பு கவுனி உருண்டையா இருக்கட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. ஈவன் அவங்க வந்து எப்படி வந்து சாக்லேட், ஸ்நாக்ஸ், லேஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி நம்ம ஹெல்தியான ஐட்டத்தையும் நம்ம டேஸ்டியா கொடுக்க முடியும். ஓகே, சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஹெல்த்தியான எல்லாமே ஐட்டம் ஒரே இடத்துல வேணும்னா நீங்கள் வர வேண்டியது நம்மளோட ஆர்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஷாப் கிளம்பி விசிட் பண்ணிங்கன்னா இவங்க ஸ்டோரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணும்போது ஒரு ட்ரே எடுத்துட்டிங்கன்னா லைனாக நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கவே வந்து எல்லாமே வந்து இது நம்ம சாப்பிட்டது இல்லையே, இது நம்ம எங்கே கிடைக்கும் தேடிட்டு இருந்தோமே அப்படிங்கிற எல்லா ஐட்டம் ரொம்ப யூனிக்கான ஐட்டம், ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். பேக்கேஜ் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை நம்மளோட வந்து ஷிப்பிங்கை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம்னா பேக்கிங்கை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படியே உங்களுக்கு சூப்பர் சேஃபாக வந்து ஆகிற மாதிரி தான் பேக்கிங் பக்கவாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கோம். இது நம்ம கோவை சேனல் மூலமாக தான் நம்மளோட ஷாப் வந்து ரொம்ப பிரபலமாச்சுங்க. ஸோ அதனால வந்து நம்ம இது நம்ம கோவைன்னு சொல்லி நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இதே வந்து நீங்கள் 2000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 kg நாட்டு சக்கரை வந்துடும். 3000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிளாக் டேட்ஸே வந்து 1/2 kg ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது நாங்கள் எங்களோட ஆஃபர்ஸ்லேயே நிறைய இன்க்ரீஸ் பண்ணுவோம். காம்போ ஆஃபருக்கு வந்து இந்த ஆஃபர் செட் ஆகாதுங்க. நார்மலாக நீங்கள் வாங்குனீங்கன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதில் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பல்க் குவாலிட்டியாக முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி பாதாமெல்லாம் உங்களுக்கு வேணும்னாலுமே இவங்க வந்து ஹோல்சேல் விலையும் வந்து கேஜி கணக்கில் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய கடைகளில். ஸோ கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் இவங்க ஹோல்சேலுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வீடியோ பார்க்க நீங்கள் ரீட்டெயிலாக சின்ன இந்த காம்போ மட்டும் வாங்கணும் அவசியம் இல்லை. ஹோல்சேலாக வாங்கினா கூட நீங்கள் தாராளமாக இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ரீசெல்லர் யாராக இருந்தாலும் நீங்கள் நம்ம கூட வந்து ரீசெல்லர்னு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் எங்களோட ப்ரைஸை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்ன்னு மட்டும் போட்டால் போதும். எங்களோட காம்போ ஆஃபர்ஸ் வந்துடும். உங்களுக்கு எங்களோட ஆன்லைன் ப்ரைஸ் லிஸ்ட் வந்துடும். இல்லை நாங்கள் இமேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எங்களோட இமேஜஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பர். நம்ம ஷாப்போட டைமிங் சொல்லுங்கள். மார்னிங் 9லேருந்து நைட் 9 வரை நம்மளோட ஷாப் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஓகே சூப்பர். சண்டே இருக்குங்களா? சண்டேயும் உண்டு. எல்லா நாளுமே உண்டு. சூப்பர். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏன்னா நிறைய பேர் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ அந்த ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இந்த ஒரு 3 இயர்ஸாகவே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து கான்சியஸாக நம்ம இதெல்லாமே வந்து ஆர்கானிக்காக கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஐட்டம் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஷாப் பார்த்தீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது வெப்சைட்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு
அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்ட் பை சன்.